Welcome to our channel. இன்னைக்கு Cook with Komaliல Darshan அவங்க பண்ண சூப்பரான local sushi recipe தான் பார்க்க போறோம். ரொம்ப டிஃபரண்டா கேரளாவோட மட்டரிசி வச்சு அந்த sushi பண்ணிருந்தாங்க. And outsideல பாத்தீங்கன்னா nori sheetலாம் யூஸ் பண்ணாம பாலக்கீரை யூஸ் பண்ணிருந்தாங்க. So இந்த டிஃபரண்டான sushi பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம அரிசி வேக வச்சிரலாம். ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி ஊத்தி நல்ல குழைய வேக வச்சிருங்க. அடுத்து வாங்கி பாத் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு grill pan அடுப்புல வச்சிட்டேன். இதுல நம்மளோட கத்திரிக்காவை எல்லாத்தையும் வச்சிட்டு நம்ம லைட்டா grill பண்ணிக்கலாம். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அளவுக்கு grill பண்ணீங்கனாலே நல்லா மேலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துரும். இப்போ இத எடுத்து வச்சிரலாம். அடுத்து panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமா கடுகு, ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவெல்லாம் grill பண்ணியிருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆல்ரெடி grill பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம வாங்கிபாத் பவுடர் போட்டுடலாம். வாங்கிபாத் பவுடர் எப்படி பண்ணுன்ற டீட்டெயில்டு ரெசிபியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வாங்கிபாத் பவுடர் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்தோம்ல மட்டை அரிசி அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த அவுட்டர் லேயர் கீரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சுட பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு அரை கட்டு அளவுக்கு பாலக்கீரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் பிளான்ச் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. எக்ஸஸாக இந்த கீரையில் தண்ணிலாம் ஒட்டியிருக்கும்ல, அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கிச்சன் டவல் வச்சு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கிச்சன் டவல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் டிஷ்யூ வச்சு தண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கீரை எல்லாத்தையும் லைட்டாக சுட்டுக்கலாம். நம்ம இந்த பொளிச்சதெல்லாம் பண்ணும்போது வாழை இலையை லைட்டாக சுட்டு எடுப்போம்ல, அப்போ தான் நம்ம மீன் வச்சு ரோல் பண்ணும்போது உடையாமல் இருக்கும்னு அதே மாதிரி தான் லைட்டாக இந்த இலையெல்லாம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த சுஷிக்குள்ளே வைக்கிறதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக வெள்ளரிக்காய், கேரட் அண்ட் அவகேடோ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு அண்ட் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிள் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பாலக்கீரை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி நல்லா திக்காக அடுக்கிக்கோங்க. கேப் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ண முடியும். இது மேலே நம்ம வாங்கிபாத் செஞ்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கிள் வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. நான் இன்றைக்கி சிலிக்கான் மேட் வச்சு தான் ரோல் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு அழுத்தி விடுங்க. ஒரு டைமே மேட்டை யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்தியன் லோக்கல் சுஷி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா வசாபின்னு ஒன்று கொடுப்பாங்க. பட் அது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அவங்க வந்து சூப்பராக இந்தியனைஸ்டு வசாபி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நாம் இன்றைக்கி முள்ளங்கி தான் யூஸ் பண்ண போகிறோம். முள்ளங்கியை லைட்டாக இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்தியன் வசாபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த லோக்கல் சுஷி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.